Hi friends, இப்போ இந்த வீடியோல நான் ஒரு பேக் போர்ஷன் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டோரி blouse வந்து கட்டிங் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். அது பாகம் 1. இது வந்து ரெண்டாவது. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டாதான் அந்தந்த போர்ஷன் எப்படி உங்களுக்கு ரெடி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அப்படிங்கறதுக்காக நான் பிரிச்சு போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த கட்டிங்னுடைய வீடியோ பார்க்கல அப்படின்னா டைரக்டா இத பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதை ஓபன் பண்ணி எப்படி அந்த கட்டோரி பிளவுஸ் கட் பண்றது அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரத உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஈஸியாவும் புரியும் உங்களுக்கு. ஏன்னா கட்டிங் பார்க்கும்போதுதான் அதனுடைய என்னென்ன பகுதி எப்படி எப்படி நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கறத நீங்க இதுல வந்து டீடைல்டா பார்க்க முடியும். இப்ப இந்த வீடியோல நம்ம வந்து இந்த பேக் போர்ஷன் எப்படி டிசைன் பண்ணி ரெடி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க இந்த பேக் தட்டு எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். யூசுவலா வந்துட்டு பேக் தட்டு ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட மெயின் கிளாத்தும் வச்சிருக்கேன். இப்ப எக்ஸஸா இருக்கிற ஒரு சின்ன ஒரு பார்டர் இதை வந்து இதுல அட்டாச் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சாரிக்கு மேட்சிங்கா கொஞ்சம் டிசைனா இருக்கும் அப்படிங்கறனால சிம்பிளா வந்து நம்ம இதுல இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி இது என்னென்ன நோட் பண்ணும் அப்படிங்கறத நீங்க கவனமா பாத்துக்கோங்க. ஆம்ஹோலுடைய எந்த லைன்ல வைக்கிறோமோ அந்த ஆம்ஹோல் கிட்டையும் அந்த நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கழுத்துக்கிட்ட சென்டர் நாச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ் பகுதியில இடுப்பு உயரத்துக்கு நாச் போட்டுக்கோங்க. இப்ப இந்த நாச்சஸ் எல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் தட்டு எது வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க லைன் போட்டு அதுல வந்து இந்த பார்டரை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு அடிச்சு திருப்பினதுக்கு அப்புறம் வைக்கணும் அப்படின்னா கீழே கவர் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பார்டர் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பவும் போல நீங்க கீழ் போர்ஷனை அடிச்சு திருப்பி நீங்க அப்படியே கண்டினியூஸா தைச்சிடலாம். ஒரே பிளைனா இருக்கும் போது அந்த பிங்க் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாரிக்கு கொஞ்சம் டிஃபரெண்டாவும் பாக்குறதுக்கு நல்லா லுக்காவும் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது சிம்பிளான டிசைன் அப்படின்னாலும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்போ இதை வந்து நான் ரெண்டு இடத்துல வந்து இந்த பிங்க் பார்டரை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒன் சைட் பார்டர் வேஸ்டா தான் போகும். அந்த பார்டரை எப்படி நம்ம இதுல வைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட்ல நெக் ஷோல்டர் பகுதியிலயும் ஒரு பிங்க் இது அட்டாச் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பேக் சைட்ல மீதி வர்றதை நான் இதுல அட்டாச் பண்ணிருக்கேன். த்ரெட் வந்து என்ன கலர் போட்டிருக்கீங்க அப்படிங்கறத கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா பிங்க்ல தைக்கும் போது உங்களுக்கு கிரீன் வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. மேட்சிங்கா த்ரெட் போட்டுக்கோங்க. கரெக்டா நீங்க லைன் போட்டிருக்கிற இதுல வந்து நம்ம அந்த பார்டரை வந்து வச்சிருக்கோம். ஆனா கீழ் பகுதியில தான் தைக்கிறேன். ஏன் அப்படின்னா மேல் பகுதியில ஒரு சின்னதா முக்கோணமா ஒரு பீஸ் வந்து நம்ம அதுல வைக்கிறோம். இந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க அதுல வச்சுக்கலாம். இதுல ஒரு 4 பீஸ் மட்டும் போதும். ஏன்னா நம்ம பேக் வந்து விசிபிளா தெரியற இடத்துல மட்டும் இதை வச்சா போதும். ஆம்ஹோல் சைடும் தேவையில்லை, ஆப்போசிட் சைட்லயும் நமக்கு தேவையில்லை. இதை ஒரு முக்கோணமா மடிச்சு உள்ள வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இன்ச்சு கேப்ல தான் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு நெருக்கமா வேணாலும் வைக்கலாம். சப்போஸ் அந்த கோனுக்கு பதிலாக வேற ஏதாவது டிசைன் வைக்கணும்னாலும் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க அதுல அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப மேலையும் நமக்கு தேவையில்லை. அது வந்து ஆம்ஹோலுக்கு பேக் சைட்ல உள்ள போயிடும். உங்களுக்கு நெக்குக்கு வேணும்னா கூட பிங்க் கலர் சில்க் காட்டன்ல அல்லது பாலி காட்டன்ல பைப்பிங் வச்சீங்க அப்படின்னாலும் பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும். இப்ப இதுல வந்து இந்த பார்டர் எக்ஸஸா இருக்கிறதுல வச்சு மட்டும்தான் இந்த இது வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஒரே அளவா வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபோல்டிங் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ல வந்து நம்ம அந்த டிசைன் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல சென்டர் பார்த்து பேக் தட்டை கீழே அடிச்சு திருப்பிக்கலாம். ஏன்னா அதிகமா துணி இருக்கு. நீங்க அப்படியே ஃபோல்டு பண்றதுனால பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அடிச்சு திருப்பிக்கலாம். அடிச்சு திருப்புறது தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஏன்னா உள்ள திக்னஸ்க்கு கிளாத் இருக்கும். அந்த பிசுறு வெளியே இல்லாம நம்ம உள் பக்கமா திருப்பிக்கலாம். கரெக்டா அந்த சென்டர் வந்து பாத்துக்கோங்க. நெக்கினுடைய ஷேப் வந்து நமக்கு மாறாம கிடைக்கணும் அப்படின்னா ஷோல்டருக்கு சென்டருக்குள்ள கேப் வந்து நமக்கு கரெக்டா வரணும். ஒரு பக்கம் 2.25 தான், ஆப்போசிட் சைடு 2.25 வரணும்.
அந்த அளவுல வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக் ஒரு பக்கம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரும். அதனால அதை வந்து கரெக்டா நோட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க அதுல வச்சு தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடுறேன். இப்போ உள்ள பாத்தீங்கன்னா எக்ஸஸா 2 கிளாத் இருக்கு. அதோட அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைடுல வந்து அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். எட்ஜ்ல கூட நீங்க தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்பவும் போல 1 இன்ச் கேப்ல நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா உள்ள துணி எதுவும் சுருங்காத அளவுக்கு நல்லா கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பவுமே துணியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும் போது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, துணியை வந்து ரொம்ப கசக்க கூடாது. அதை ரொம்ப வந்து சுருட்டி சுருட்டி எடுக்க கூடாது. ஏன்னா துணியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும் போதும் அது உங்களுக்கு அயன் பண்ணாட்டி கூட நல்லா நீட்டா இருக்கும். ரொம்ப போட்டு பரட்டுறது கசக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைக்கும் போது அந்த பிகினர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த இது வந்து உங்களுக்கு திருப்தி உங்களுக்கு கிடைக்காது. அதனால துணியை ஹேண்டில் பண்றதே வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. அதனால தைக்கும் போது நல்லா விரிச்சு விடுறது, தள்ளி விடுறது, அங்கங்க சுருக்கம் தெரிஞ்சிச்சுன்னா அது அப்பப்ப கையில நீவி விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பினிஷிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் அப்படி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஏதாவது ஒரு எட்ஜ்ல வந்து நீங்க அந்த துணியை உள்ள சுருட்டி தைக்கிற மாதிரி ஆயிரும். அப்படின்னா அது நீட்டா இருக்காது. எப்பவும் போல சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த கலர் வந்து நான் வந்து பிங்க் தான் போட்டிருக்கேன். அதை பார்க்கும் போதே தெரியும் அந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் வந்து அந்த தையல் போடுறேன் அப்படின்னு. நல்லா நீவி விட்டுட்டு துணி சுருக்கம் இல்லாம அந்த எட்ஜ்ல நல்லா தையல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா நீட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கட் பண்ணும் போதும் அந்த பிசுரெல்லாம் இல்லாம அந்த லைனிங்கை ஒட்டி கட் பண்ணுங்க. லைனிங்கை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஏத்தி தாத்தி வர்றது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால கவனமா அந்த வேலையை பாருங்க. இப்ப இந்த பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்ப இதுல உங்களுக்கு டாட் வந்து இதுக்கு மேல நீங்க ஆல்டர் பண்றதுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத நான் நோட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதுல கடைசியா நான் டாட் இப்ப பிடிக்க மாட்டேன், கடைசியா தான் பிடிப்பேன். சப்போஸ் அந்த டாட் வந்து நம்ம ஒரு இதை ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறம், அதாவது டாட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்ப பின்னாடி வந்து ஒரு டிசைன் வர்றனால அந்த இடத்துல டாட் பிடிக்காம விட்டுறலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு துணியினுடைய உயரம் வந்து வித்தியாசம் வரும். அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது அது என்ன ப்ராப்ளம் வரும், எப்படி அதை கரெக்ட் பண்றது அப்படிங்கறதையும் இந்த இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இதுல வந்து அந்த இடுப்பு சுற்றளவு மட்டும் மார்க் பண்ணி நீங்க லைன் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா அடுத்த வீடியோல நம்ம ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணி சைடு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல என்ன மாதிரியான ஷார்டேஜ் வருது அப்படிங்கறதையும் நம்ம கவனமா பாத்துக்கலாம். இப்ப இது இடுப்பு சுற்றளவு டோட்டலா ஓவரால் 28 இன்ச் வரும். இப்ப நான் இதுல வந்து டாட் பிடிக்காம அதனுடைய அளவை வந்து நான் குறைச்சு கரெக்டா 7 இன்ச் நான் வைக்கிறேன். இப்ப இதுல வந்து நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் நம்ம போடுற லைனுக்கும் இந்த பக்கம் போடுற லைனுக்கும் 1/2 இன்ச் டோட்டலா உங்களுக்கு டிஃபர் ஆகும். அப்ப நீங்க ஃப்ரண்டோட மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உயரம் வந்து உங்களுக்கு இழுத்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால டாட்டுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா, டாட் பிடிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த சைடு ஜாயிண்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். சப்போஸ் ஜாயின் பண்ணாம அந்த மாதிரி தைச்சீங்க அப்படின்னா அது ஏத்தியும் தாத்தியும் வரும். இப்ப நான் மார்க் பண்ணிருக்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது அதனுடைய டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டினியூஸா அடுத்தடுத்த போர்ஷனை நீங்க வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.